தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 நாட்களான குழந்தை கடத்தப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து தற்போது காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிலம்பரசன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களான ஆண் குழந்தை திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை வெண்ணிலா ஆகிய தம்பதியின் 2வது ஆண் குழந்தை கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மற்றும் குழந்தை மருத்துவமனையின் 2வது தளத்தில் குழந்தை வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து மர்ம நபர் பெண் ஒருவர் முகமூடி மாஸ்க் அணிந்த பெண் ஒருவர் குழந்தையை எடுத்து சென்ற சிசிடிவி காட்சியின் புகைப்படமாக தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது குழந்தையை திருடி சென்ற பெண் குறித்து சேலம் ஜிஹெச் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதே போன்று குழந்தையை கொண்டு செல்லும் பொழுது அங்கிருந்த பாதுகாவலர்கள் எந்த ஒரு சோதனையும் செய்யாமல் அனுப்பப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த குழந்தை கடத்தல் தொடர்பாக பாதுகாவலர்களுக்கு ஏதேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்தும் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்த 5 நாட்களான பச்சிளம் குழந்தையை இங்கு சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.